والكمال وجل عن الأشباه والأشكال وذل على معرفة مزال الإشكال وذل من اعتز بغيره غاية الإذلال وتفضل عن المطيعين بلذيذ الإقبال لا راد لأمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وهو الأول والآخر والظاهر والباطن الكبير المعتال وأشهد أن محمدا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة وزينه بأشرف الخصال وسلم تسليما كثيرا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறைத்தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் என்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால் உள்ளம் புறமும் ஒன்றாய் ஏக வல்லோனை அஞ்சு நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தெனும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு நாங்கள் செவிமடுத்திராத, உங்களுடைய மூதாதையர்கள் செவிமடுத்திராத நோய்களெல்லாம் அதிகமாக நீங்கள் செவிமடுப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஞாபகம் ஊட்டினார்கள். நாங்கள் பார்க்கலாம், இன்றைய காலம் தற்காலத்தில் அதிகமான நோய்களை நாங்கள் செவிமடுக்கின்றோம். இன்னாருக்கு இன்ன நோய் வந்திருக்கின்றதாம், இன்னாருக்கு இன்ன நோய் வந்திருக்கின்றதாம் என்று அதிகமாக நாங்கள் செவிமடுப்பதையெல்லாம் பார்க்கின்றோம். புதிதாக ஏதோ ஒரு பெயர் வைத்து ஒரு நோயை என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அப்பொழுதுதான் அதனை நாங்கள் செவிமடுக்கின்றோம். நாங்கள் பார்க்கலாம், ஒரு டாக்டர் ஆஃப் சைக்காலஜி அல்லது ஒரு சைக்காட்டிஸ்ட் குறைந்தது 176 டிசார்டர்களை அவர் தெரிந்திருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எத்தனை 176 டிசார்டர்கள்! இவை அனைத்தையும் அவர் தெரிந்திருக்க வேண்டுமாக இருந்தால் எத்தனை நோய்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு என்பதை பார்க்கலாம். இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருட்கொடைகளை மனித சமூகத்துக்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருட்கொடைகளில் இருந்து ஒன்றை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். அதை ஒரு மனிதன் சரியாக செய்வானாக இருந்தால் நோய்கள் அணுகாது என்பதற்கு அது மிகப்பெரியதொரு பாடமாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல்
சூரத்து ரூமின் 23வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வமின் ஆயாத்திஹி அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார் இரவிலும் பகலிலும் நீங்கள் தூங்குவது ஆகும். அவனுடைய அத்தாட்சி, அவனுடைய நிஅமத், அவனுடைய அருட்கொடைகளில் ஒன்றுதான் நாங்கள் இரவிலும் பகலிலும் தூங்குவது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சூரத் கஸஸின் 73வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வமின் ரஹ்மத்திஹி அவனுடைய அருளில் இருந்து ஒன்றுதான் ஜஅல லகுமுல் லைல வன்னஹார லிதஸ்குனு ஃபீஹி இரவையும் பகலையும் அவன் உங்களுக்கு ஆக்கி இருப்பது நீங்கள் சாந்தம் அடைவதற்காக வேண்டி, அமைதி அடைவதற்காக வேண்டி என்று சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று சூரத்து ஜுமரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 42வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா ஒரு ஆத்மாவுக்கு மரணம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய உயிரை கைப்பற்றி விடுகின்றான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா எந்த ஆத்மா தூங்குகின்ற பொழுது அதற்கு மரணம் வரவில்லையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய உயிரை கைப்பற்றுவது கிடையாது. ஃபயும்சிகல்லதி கலா அலைஹில் மௌத் தூங்குகின்ற பொழுது எந்த ஆத்மாவுக்கு மரணம் விதியாக்கப்பட்டு விடுகின்றதோ அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக் கொள்கின்றான். வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா ஏனைய உயிர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதனை விட்டு வைத்திருக்கின்றான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன் சிந்திக்கின்ற சமூகத்தினருக்கு இதில் படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று பார்க்கலாம் நாங்கள் சூரத்தின் நபஇன் 9வது வசனத்தில் வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக நாங்கள் ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நிஅமத்துகளில் ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தூக்கத்தை வழங்கி இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகிறான். நாங்கள் பார்க்கலாம் சூரத்து ஃபுர்கானின் 47வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற பொழுது ஹுவல்லதி ஜஅல லகுமுல் லைல லிபாசா அவன் உங்களுக்கு இரவை போர்வையாக்கி தந்திருக்கின்றான். வன்னௌம சுபாதா அதே போன்று தூக்கத்தை ஆரோக்கியமாக அவன் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் குர்ஆனில் தூக்கம் என்பது அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளில் ஒன்று. அது உங்களுக்கு அமைதியை தருகின்றது, அது ஆரோக்கியத்தை தருகின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 568வது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யக்ரஹு நௌம قبل இஷா இஷா தொழுகைக்கு முன்னால் ஒருவர் தூங்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். அதே போன்று வல் ஹதீஸ பஅதஹா இஷா தொழுகைக்கு பிறகு எந்த ஒரு தேவையும் இல்லாமல் கதைத்து கொண்டிருப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்பதை பார்க்கலாம். இஷா தொழுகைக்கு முன்னால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார் அல்லது ஒருவர் நீண்ட தூர பயணம், அவர் டயர்டாக இருக்கின்றார், அவருக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது, அவர் தூங்கலாம் இஷாவுக்கு முன்னால். ஆனால் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் ஒருவர் இஷாக்கு முன்னால் தூங்குவாராக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வெறுக்கின்றார்கள் என்பதை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்து காட்டுகின்றார்கள். அதே போன்று பார்க்கலாம், இஷாவுக்கு பிறகு இஷா தொழுகை முடிந்தால் அவர் தூங்கச் சென்று விட வேண்டும். வெறுமினே கதைத்து கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து வெறுத்தார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம் சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களிடம் கேள்விகள் கேட்கின்ற பொழுது சில செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1131வது செய்தியாக தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள். அஹப்பு ஸலா, அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரிய தொழுகை ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகை ஆகும். அவர்கள் கான யனாமு நிஸ்ஃபுல் லைல், இரவின் அரைவாசி பகுதி தூங்குவார்கள். வ யகூமு சுலுஸஹு, இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதியில் எழுந்து தொழுவார்கள். வ யனாமு சுதுஸஹு, இரவினுடைய ஆறில் ஒரு பகுதியில் மீண்டும் அவர்கள் தூங்குவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தியை பார்க்கலாம். இரவு தொழுகையில் சிறந்த தொழுகையாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திவிட்டு அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது ஆகும். எந்த தொழுகை? அவர்கள் இரவினுடைய அரைவாசி பகுதிக்கு தூங்குவார்கள், மூன்றில் ஒரு பகுதிக்கு எழுந்து தொழுதுவிட்டு ஆறில் ஒரு பகுதியில் மீண்டும் தூங்குவார்கள். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்ததும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கலாம். ஒரு முறை அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் 3 சஹாபாக்கள் வருகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 5063வது செய்தியாக இதனை பதிவு செய்கின்றார்கள். இன்ன ரஹதம் மின ஸஹாபா, சஹாபாக்களில் ஒரு குழுவினர் ذهبوا الى بيوت النبي ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுடைய இபாதத்தை பற்றி கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத், வணக்க வழிபாடு எப்படி இருக்கும் அப்படி என்று கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்துகளை பற்றி சொல்லப்படுகின்றது. சஹாபாக்கள், வந்த சஹாபாக்கள் ஐன நஹ்னு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர், அவர்களையே இந்த அளவுக்கு இபாதத்துகளை செய்கின்றார்கள் என்றால் ஃபஐன நஹ்னு, நாங்கள் எங்கே இருக்கின்றோம் என்று விட்டு ஒருவர் சொல்கின்றார் ஃபஅம்மா அன அஸூமுத் தஹர், நான் இந்த மாதம் பூராகவும் நோன்பு நோட்பேன். ஃபலா அஃப்திரு, நான் ஒரு காலமும் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், நோன்பை விட மாட்டேன், மாதம் பூராகவும் நோன்பு நோற்றுக் கொண்டே இருப்பேன். வகால ஸானி, இரண்டாவது சொல்கின்றார் வ அன அகூமுல் லைல் ஃபலா அனம், இரவு பூராகவும் நான் நின்று வணங்குவேன், தூங்கவே மாட்டேன் அப்படி என்கின்றார். மூன்றாவது சொல்கின்றார் அஅ்தஸிலுன் நிஸா, நான் திருமணமே செய்ய மாட்டேன், திருமணம் செய்தால் பராக்காக்கி விடுவேன், நான் இபாதத்தில் ஈடுபட மாட்டேன், ஆகவே நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று 3 பேரும் முடிவெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் நின்று கொண்டு சஹாபாக்களை கண்டிக்கின்றார்கள். சொல்கின்றார்கள் இன்னமா அன அஸூமு அஃப்திர், நான் நோன்பும் நோக்கின்றேன், நோன்பை விடக்கூடியவனாகவும் இருக்கின்றேன். அதாவது ஒரு நாள் நோன்பு நோற்றால் அடுத்த நாள் நான் நோன்பு நோக்காமல் இருக்கின்றேன், அல்லது அதற்கடுத்த நாள் நோன்பு நோக்காமல் இருக்கின்றேன். அதே போன்று வஅன அகூமு வஉஸல்லி வஅனம், நான் இரவு நேரத்தில் எழும்பி தொழுகின்றேன், அதே போன்று நான் தூங்குகின்றேன், நான் திருமணமும் செய்திருக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 சஹாபாக்களையும் கண்டித்தார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். இதில் அந்த சஹாபி என்ன முடிவெடுக்கின்றார், இரவு நேரம் பூராகவும் நான் நின்று வணங்க வேண்டும், நான் தூங்க மாட்டேன்,
தூங்குவது என்பது எனக்கு கிடையாது, நான் இரவு பூராகவும் நின்று வணங்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார். நல்ல விடயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க வேண்டும் என்பதையும் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, இன்று எத்தனையோ பேர் தூக்கத்தை தொலைத்தவர்களாக இருக்கின்றார்கள். இன்று பாருங்கள், அதிகமான நோய் வருவதற்குரிய காரணம் தூக்கம் இல்லாமல் இருப்பதுதான் மிக முக்கியமான காரணம் என்பதை பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு நோயை அடையாளப்படுத்தி அதனை ஒரு MBBS இடம் சென்று கேட்டால் நீங்கள் சரியாக தூங்குகின்றீர்களா என்றுதான் முதலாவது கேட்பார்கள். இரவு நேரத்தில் தூக்கம் வருகின்றதா, எத்தனை மணித்தியாலங்கள் நீங்கள் தூங்குகின்றீர்கள் என்கின்ற கேள்வியை கேட்பார்கள் என்பதை பார்க்கலாம். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்லிவிட்டான், அதனை ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் நாங்கள் உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றோம். இந்த தூக்கம் என்பது உங்களுக்கு ஆரோக்கியம், அதே போன்று நிம்மதியையும் அது தரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் இஷா தொழுகைக்கு பிறகு விழித்திருக்க வேண்டுமாக இருந்தால் 2 காரணங்களுக்காக வேண்டி அவர் விழித்திருக்கலாம். முதலாவது அஸ்ஸமரு மஅ-ضعீஃபி வல் அஹ்ல், குடும்பத்தாருடன் மனைவி பிள்ளைகளோடு பேசுவதற்காக வேண்டி, அல்லது விருந்தாளிகள் தூர இடத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள், விருந்துபசாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் விழித்திருக்கலாம். நாங்கள் பார்க்கலாம், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 62வது செய்தியாக அவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள். அன்ன அஸ்ஹாபு ஸுஃபா கானு உனாஸன் ஃபுகரா. அஸ்ஹாபு ஸுஃபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியில் தஞ்சமடைந்திருந்த சஹாபாக்கள் உனாஸன் ஃபுகரா, அவர்கள் ஏழ்மையானவர்களாக இருந்தார்கள். உரிய நேரத்துக்கு அவர்கள் உண்பதற்கு உணவு கிடைக்காது. அவர்களிடம் ஒரு ஆடையை தவிர அல்லது 2 ஆடையை தவிர ஒரு ஆடைகள் அவர்களிடம் இருக்காது. அதே போன்று அவர்கள் எங்கேயாவது சென்று மீண்டு வர வேண்டுமாக இருந்தால் பள்ளியை தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு இடமும் கிடையாது. பள்ளியில் யாராவது ஏதாவது உணவை வைத்தால் ஈச்சம்பழத்தையோ அல்லது கோதுமையையோ அல்லது பாலையோ கொண்டு வந்து வைத்தால் அதிலிருந்து அருந்தக்கூடியவர்களாக, அதிலிருந்து சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் அந்த அஸ்ஹாபு ஸுஃபாக்கள், திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பசியை பார்த்துவிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், மன் கான இந்தஹு தஆமு இஸ்னைன், உங்களிடம் இருவருக்குரிய உணவிருந்தால் மூன்றாவதாக இன்னொருவரையும் 3 பேராக உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு கொடுங்கள். ஃபல்யذهب بثالث, மூன்றாவது ஒருவரையும் அழைத்து செல்லட்டும். وإن أربعوا فخامس, 4 பேருக்கு போதுமான உணவாக இருந்தால் 5 பேருக்கு போதுமானதாக அதனை மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போன்று 5 பேருக்கு போதுமானதாக இருந்தால் அது 6 பேருக்கு போதுமானதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது وأن أبا بكر بثلاثة, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 சஹாபாக்களை வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார்கள். والنبي صلى الله عليه وسلم بعشرة, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 சஹாபாக்களை வைத்துக் கொள்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு 3 பேரையும் அழைத்து சென்று அவர்களுக்கு விருந்துபசாரம் செய்கின்றார்கள். ஒரு சகனில் உணவை கொண்டு வந்து வைத்துவிட்டு சொல்கின்றார்கள், நீங்கள் இதனை சாப்பிட்டு கொண்டிருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு கோத்திரத்தினர் வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு ஒப்பந்தம் செய்ய வேண்டும், அவர்களோடு நானும் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இதனை உண்டு முடிப்பதற்குள் நான் அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டு முடித்துவிட்டு வந்து விடுவேன் என்று பள்ளிக்கு
வருகின்றார்கள். இஷா தொழுகையினுடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இஷா தொழுது விட்டு அந்த கோத்திரத்தினரோடு சேர்ந்து என்ன செய்கின்றார்கள்? இரவு சாப்பாட்டையும் சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டு விட்டு வேகமாக வீட்டில் விருந்தாளிகள் இருக்கின்றார்கள் என்று வேகமாக வருகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி கேட்கின்றார்கள், எங்கு சென்றீர்கள்? இவ்வளவு நேரமும் எங்கு சென்றீர்கள்? உங்களுடைய விருந்தாளிகள் உணவை உண்ணாமல் அப்படியே உட்கார்ந்திருக்கின்றார்கள் என்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வருகின்றது. கோபத்தோடு வந்து அந்த அஸ்ஹாபு சுஃபாக்களிடம் கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லை என்ற போது, நீங்கள் இல்லாமல் ஒரு காலமும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசரப்பட்டு சொல்கின்றார்கள், வல்லாஹி இந்த சஹனில் இருந்து நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் 3 பேரும் சாப்பிடுகின்றார்கள். அவர்கள் அள்ளுகின்ற பொழுது எந்த இடத்தில் அள்ளினார்களோ அந்த இடத்தில் சாப்பாடு அதிகரிக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். எந்த இடத்தில் இருந்து உணவை அள்ளுகின்றார்களோ அந்த இடத்தில் இருந்து கீழால் என்ன செய்கின்றது? உணவு அதிகரிக்கின்றது. இதனை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியம் அடைகின்றார்கள். என்ன இது என கேட்கின்றார்கள். அவர்களுடைய மனைவி அழைத்து கேட்கின்றார்கள், என்ன இது என கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நிஅமத்தும் மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்த அருளாக இருக்கலாம் என்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த சத்தியத்தை முறித்துவிட்டு அதிலிருந்து சாப்பிடுகின்றார்கள். சுவையாக இருக்கின்றது. சகனை தூக்குகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சகனை கொண்டு வருகின்றார்கள். பள்ளியில் கொண்டு வந்து சகனை வைக்கின்றார்கள். வைத்தால் வந்த கோத்திரத்தினர் பசியோடும் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஃபர்ரகனா 12 ரஜுலன் 12 பேரை என்ன செய்கின்றார்கள்? தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கீழால் சிலரை என்ன செய்கின்றார்கள்? வைக்கின்றார்கள். வைத்துவிட்டு ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றார்கள்? அந்த 12 குழுவாக இருக்கலாம். அந்த 12 குழுக்களிலும் ஒவ்வொரு குழுவும் வந்து அந்த சகனிலே உட்காருவார்கள், சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு விட்டு எழும்புவார்கள். மீதமாக அங்கு சாப்பாடு இருக்கும். ஹத்தா அஸ்பஹ், காலை ஆகின்ற பொழுதும் அந்த உணவு அப்படியே தான் இருந்தது. அதில் எந்த ஒரு குறையும் வரவில்லை என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 602வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருள் அது. விருந்தாளிகளை உபசரிப்பது என்பது மார்க்கம் எங்களுக்கு ஈமானுடைய பகுதிகளில் ஒன்றாக சொல்லி காட்டுகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஷா தொழுகைக்கு பிறகு விழித்திருந்தார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கோத்திரத்தினரோடு முக்கியமான விடயங்கள் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களோடு உட்கார்ந்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 96வது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். எங்களிடம் இல்லாத பண்புகளில் ஒன்று. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையை முடித்துவிட்டு வீட்டில் அவர்களுடைய உணவுகளை எல்லாம் உண்டதன் பிறகு பிள்ளைகளையும் மனைவியையும் அழைத்து உட்கார வைத்து பேசுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன பேசுகின்றார்கள்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிள்ளைகளை பார்த்து, சொர்க்கம் என்று சொன்னால் என்ன, சொர்க்கம் என்பது எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவர், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் கஸ்ரல் அபியத அன் யமீனில் ஜன்னதி இதா தகல்துஹா, யா அல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு நுழைந்தால் சொர்க்கத்தினுடைய வலது பக்கத்தில் எனக்கு வெள்ளை மாளிகை ஒன்றை தந்து விடுவாயாக, அப்படி என்று பிரார்த்திக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். தந்தை
சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்கின்றார்கள். பிள்ளைகளில் ஒருவர் அந்த சொர்க்கத்தினுடைய ஆர்வத்தில் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார். அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக, யா அல்லாஹ் உன்னிடம் நான் அல் கஸ்ர் அல் அபியத், வெள்ளை மாளிகையை கேட்கின்றேன். அந்த வெள்ளை மாளிகை எங்கிருக்க வேண்டும்? அன் யமீனில் ஜன்னதி இதா தகல்துஹா, நான் சொர்க்கத்துக்குள் நுழைந்தால் வலது பக்கத்தில் அது இருக்க வேண்டும் என்ற போது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனுடைய பிரார்த்தனை அழகான பிரார்த்தனை. மகனோடு பேசுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், மகனே இன்னஹு சயகூனு ஃபீ ஹாதிஹில் உம்மதி கௌமுன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு சமூகத்தினர் என்னுடைய சமூகத்தில் உருவாகுவார்கள். அவர்கள் யஅதூன ஃபித் துஹூரி வத்துஆ, அவர்கள் சுத்தம் செய்வதிலும் பிரார்த்திப்பதிலும் அளவு கடந்து விடுவார்கள். நீ பிரார்த்தித்த பிரார்த்தனை பிழையான பிரார்த்தனை. சுப்ஹானல்லாஹ், அவர் அழகாக எங்களுடைய பார்வையில் அவர் சொர்க்கத்தில் ஒரு வெள்ளை மாளிகை வலது பக்கம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஆனால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் நீங்கள் கேட்க வேண்டுமாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், அதனுடைய நிஅமத்தை கேளுங்கள் என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று சொல்லி தந்தார்கள். இப்படி பிரார்த்திக்க கூடாது மகனே என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இரவு நேரத்தில் தாயும் தந்தையும் பிள்ளைகளும் உட்கார்ந்து சொர்க்கத்தை பற்றி பேசினார்கள் என்று சொன்னால் எப்படியான குடும்பமாக இருக்கும்? இன்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு இப்படி பேசுகின்றோமா? நாங்கள் வீட்டுக்கு வருகின்ற நேரம் அல்லது நாங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்தால் பிள்ளைகளுக்கென்று ஒரு ஸ்மார்ட் போனை கையில் கொடுத்து விடுகின்றோம். அவர்கள் நாங்கள் பேசுவதையும் கேட்க போவதும் இல்லை, அவர்களுடைய அந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்துவதும் இல்லை. நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் பிள்ளைகளோடு பேசுகின்ற பொழுது தலைகள் குனிந்திருக்கும். நீங்கள் பேசுவது எனக்கு கேட்குது, நீங்கள் பேசுறது எனக்கு கேட்குது என்பார்கள். நாங்கள் என்ன பேசுகின்றோம் என்பது அவர்களுக்கு புரிவது கிடையாது. சில நேரம் எரிச்சல் வரும், ஆத்திரம் வரும். இவனே நான் பேசுகின்ற பொழுதெல்லாம் போனையே பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நாங்கள் சொல்கின்றோமா இல்லையா? சில நேரம் நாங்கள் வீட்டுக்கு வருவோம், பிள்ளைகள் உறங்கி இருப்பார்கள். நாங்கள் உண்கின்ற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் அந்த இடத்தில் இருக்க மாட்டார்கள். சில நேரம் மனைவி அவர் தூங்கி இருப்பார், நாங்கள் தனியாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் இன்று அதிகரித்திருப்பதை பார்க்கலாம். பல காரணங்கள் சொல்லுவோம் அதற்கு. ஆனால் மார்க்கம் அந்த எந்த ஒரு காரணத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க்கம் நீங்கள் சொல்கின்ற என்ன காரணமாக இருக்கலாம், என்னுடைய வியாபார தளத்தை நான் மூடிவிட்டு வருவதாக இருந்தால் 10 மணி 10:30 ஆகும். அதுவரைக்கும் எப்படி பிள்ளைகள் விழித்திருப்பது? பிள்ளைகள் விழித்திருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் எங்களுடைய நேரத்தை நாங்கள் மாற்ற வேண்டும். அப்படி என்றால் எங்களுக்கு ரிஸ்க் தருவது இன்னமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய ரிஸ்க் என்பது வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வ மா துஅதுன், உங்களுக்கு வானத்தில் இருந்து நான் ரிஸ்க் இறக்குகின்றேன். உங்களுக்கு எந்த ரிஸ்க் வந்து கிடைக்க வேண்டுமோ அது வானத்தில் இருந்து உங்களுக்கு வருகின்றது. அதனை நான் வானத்தில் இருந்து உங்களுக்கு இறக்குகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். தலைகீழாக நின்று நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் இறைவன் எதை தர வேண்டும் என்று நாடி இருக்கின்றானோ அதை தவிர ஒரு துளி கூட எங்களுக்கு கிடைக்காது. காரணங்கள் சொல்ல முடியாது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் நாங்கள் நித்திரைக்கு போய்விட வேண்டும். இஷா தொழுதோமா, விழித்திருக்க வேண்டுமா, பிள்ளைகள் மனைவியோடு உட்கார்ந்து மார்க்க விடயத்தை பேசினோமா, உறங்கினோமா என்று இருக்க வேண்டும். இதற்கு அனுமதி இருக்கின்றது. இரண்டாவது நாங்கள் பார்க்கலாம், ஒருவர் அறிவை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இரவு நேரத்தில் விழித்திருக்கலாம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 601வது செய்தியாக என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் அவர்கள் இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுவார்கள்.
இஷா தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்துவார்கள். பிற்படுத்தி தொழுதுவிட்டு தொழுது முடிந்ததும் ஃபகால் சொல்லுவார்கள், அரஐதும் லைலத்தக்கும் ஹாதிஹி, இந்த இரவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃபஇன்ன ரஅஸ மிஅத் ஸனா, இந்த இரவிலிருந்து 100 வருடத்துக்கு பிறகு லா யப்கா மிம்மன் ஹுவ அலா லஹ்ரில் அர்த் அபதா, யாரெல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள், அனைவரும் மரணித்து விடுவார்கள். அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை பிற்படுத்தி மார்க்கத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். சஹாபாக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி விழித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போன்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சாட்சி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தங்குவார்களோ அந்த நாளில் இவர்களும் போவார்கள். எதற்காக வேண்டி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் ஒரு தலகாணியை போட்டு அதில் தூங்குவார்கள். இவர்களும் அவர்களோடு சேர்ந்து தூங்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி தூங்குவது போன்று பாசாங்கு செய்வார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாமல் குலைம், சிறுவன் தூங்கிவிட்டானா அப்படி என்று கேட்டுக்கொண்டு எழும்புகின்றார்கள். இவர்கள் அதாவது தூங்கியது போன்று பாசாங்க செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து ஷிவாக் செய்து வுது செய்து தொழுகின்ற பொழுது இவர்களும் அதே போன்று செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடது பக்கம் வந்து நிற்கின்ற பொழுது அவர்களை வலது பக்கம் அப்படியே திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டி அவர்களையும் சேர்த்து தொழுகையில் ஈடுபடுகின்றார்கள். இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதற்காக வேண்டி அந்த சஹாபி விழித்திருந்தார்கள் என்கின்ற செய்தியை அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 117வது செய்தியாக அதனை பதிவு செய்கின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, ஒருவர் இரவில் விழித்திருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 2 காரணங்களுக்காக வேண்டி மாத்திரம்தான் விழித்திருக்கலாம். அதை தவிர வேறு எந்த ஒரு காரணத்துக்கும் விழித்திருக்க முடியாது என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். பிஸ்மில்லாஹ் والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் திருமதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 1639வது செய்தியாக அவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள். ஐனான், 2 கண்கள் இருக்கின்றது. லா யமஸ்ஸஹுமன் நார், ஒரு காலமும் அந்த 2 கண்களையும் நரகம் தீண்டவே தீண்டாது. அதாவது அந்த 2 கண்ணுடையவர்களும் நரகத்துக்கு நுழைய மாட்டார்கள். லா யமஸ்ஸஹுமன் நார், நரகம் அது தீண்டவே தீண்டாது. ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், ஒரு கண் அல்லாஹ்வினுடைய அச்சத்தினால் அழுதது. ஒரு மனிதர் அவர் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வினுடைய பயத்தினால் அழுவாராக இருந்தால் அவர் நரகம் நுழைய மாட்டார். 2வது வரை சொல்கின்ற பொழுது ஐனுன் பாத்தத் தஹ்ருசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி இரவு நேரத்தில் விழித்திருந்த கண்கள். அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற செய்தியை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, இந்த இடத்தில் ஒரு செய்தியை உண்மையிலேயே ஞாபகப்படுத்த வேண்டும். ஆச்சரியமான செய்தி, கவலைக்குரிய செய்தி. நேற்றைய தினம் ஒரு பெற்றோர் ஒரு மாணவியை கவுன்சிலிங் செய்வதற்காக வேண்டி கொண்டு வந்தார்கள். 14 வயது மாணவி MBBS டாக்டரிடம் சென்றிருக்கின்றார்கள். டாக்டர் பார்த்துவிட்டு இவரை இன்னாரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று என்னை அடையாளப்படுத்தி அனுப்பியிருந்தார். பிள்ளையை உட்கார வைத்து பேசுகின்ற பொழுது
30 நிமிடங்கள் தனியாக பொய்யே அந்த குழந்தை பேசியது. 14 வயது சிறுமி குழந்தையை தொடர்ந்து பேசுகின்ற பொழுது முதலாவது கட்டமாக அந்த குழந்தை சொன்ன செய்தி, 14 வயது மாணவி, முஸ்லிம் மாணவி, சிகரெட் பயன்படுத்துகின்றது. சுப்ஹானல்லாஹ். சிகரெட் USB வடிவில் வந்திருக்கும். இப்பொழுது நவீனத்துவம் வந்து அந்த மாணவி அதனை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். அதோடு சேர்த்து போனோகிராஃபி, ஸ்மார்ட் போனில் அசிங்கமான விரசமான செயல்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கின்றார். இரண்டும் ஒன்று கூடுகின்ற பொழுது இரவு நேரத்தில் தூக்கம் கிடையாது. காலையில் பாடசாலைக்கு சென்றால் தலை சுத்துவது, மயங்கி விழுவது, ஒழுங்கான உணவு கிடையாது. கடும் அவதிப்பட்டுகின்றார். இதனால் MBBCயிடம் கொண்டு சென்ற போது அவர் பார்த்துவிட்டு இதற்குரிய மருந்து என்னிடம் கிடையாது, பிள்ளை இரவு நேரத்தில் தூங்குவது கிடையாது என்றால் அந்த பிள்ளையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். 14 வயது சிறுமி. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமாக இருந்த இன்னும் சில செய்திகளை அந்த குழந்தை சொல்கின்ற பொழுது உள்ளம் வெடித்து போவது போன்று இருந்தது. உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். குல்லு சுலாமா மினன் நாஸி அலைஹி ஸதகா. மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அமானிதமாகும். குல்லு சுலாமா மினன் நாஸி அலைஹி ஸதகா. ஒவ்வொருவருடைய, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அமானிதமாகும். அதற்கு அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒன்று. அதனை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய சமூகம் கெட் டுகெதர் என்றும், அதே போன்று நாங்கள் விடுமுறையில் இருக்கின்றோம், நாளை போயா தினம், இன்று பிள்ளைகள் விழித்திருக்கலாம், தவறு கிடையாது. பிள்ளைகளை நாங்கள் ட்ரிப் கூட்டி போகலாம், தவறு கிடையாது. அந்த இடத்துக்கு சென்றால் இரவும் ஊராகவும் விழித்திருப்பது ஃபஜ்ர் தொழுகை கிடையாது. பாபக்கு நாங்கள் சுட வேண்டும், அது இரவு நேரத்தில் தான் சுட வேண்டும். 2 மணி தாண்டினதுக்கு பிறகுதான் அது ருசியாக இருக்கும் என்று நாங்கள் வகுக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, கண்ணுக்கென்று உரிமை இருக்கின்றது. கண் என்பது அமானிதம். அதனை சரியாக பயன்படுத்தவில்லை என்றிருந்தால் அவ்வளவு நோய்களும் வந்து சேரும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணை தந்து அதில் ஆரோக்கியத்தை வைத்திருக்கின்றான். பத்ர் யுத்தம் நாளை விடிந்தால் யுத்தம் நிகழும். பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். அழைத்து சொல்கின்றார்கள், நாளை நீங்கள் இந்த இடத்தில் நிற்க வேண்டும், நீங்கள் இந்த இடத்தில் நிற்க வேண்டும். ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அடையாளப்படுத்துகின்றார்கள். படுத்திவிட்டு சொன்னார்கள், போய் தூங்குங்கள் என்றார்கள். விடிந்தால் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று தெரியாது. ஒருவர் நாளை நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்று தெரியாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு தூக்கம் வருமா? உறவுகளே, சஹாபாக்கள் போகின்றார்கள், தூங்குகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென விழிக்கின்றார்கள். விழித்து பார்க்கின்றார்கள், மா மின்னா அஹதுன் இல்லா வஹுவ நாயிம். நான் பார்த்த பொழுது எல்லோருமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து அழுது கொண்டே இருந்தார்கள் என்கின்ற செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்குகின்றான். சூரத் அன்ஃபாலின் 11வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். இது யுக்ஷீக்கும்
அந்நுஆசு அமனதம் மின்ஹு, நீங்கள் பயத்தோடு இருந்தீர்கள், உங்களுக்கு நாங்கள் சிறு தூக்கத்தை தந்து உங்களை நாங்கள் அமைதிப்படுத்தினோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எதில் அவர்களுக்கு அருள் புரிகின்றான் என பாருங்கள். பயத்தோடு இருந்த சஹாபாக்களை அவர்களுக்கு சிறு தூக்கத்தை கொடுக்கின்றான். அவர்கள் தூங்குகின்றார்கள். அந்த தூக்கத்தில் இருந்து எழும்புகின்ற பொழுது ஆரோக்கியமான நிலையில் அந்த யுத்தத்தை மேற்கொண்டார்கள். அந்த யுத்தத்தில் வெற்றியும் பெற்றார்கள். பத்ர் யுத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்லுடைகின்றது, நெற்றியினால் இரத்தம் ஓடுகின்றது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மார்பகம் பிளக்கப்பட்டது. ஒவ்வொரு சஹாபாக்களும் கடும் சொல்ல முடியாத அளவு வேதனையில் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது இதற்கு பிறகு என்ன இருக்கின்றது என்கின்ற உச்சகட்டத்தில் இருக்கின்றார்கள். ஹஸ்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடி வந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்தஸிபி யா ஹஸ்னா, ஹஸ்னாவே பொறுமையாக இருங்கள் என்றார்கள். உடனே கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், ஏன் நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என கேட்டபோது, உங்களுடைய சகோதரன் அப்துல்லா ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு இரண்டாவது முறை சொன்னார்கள், இஹ்தஸிபி யா ஹஸ்னா, ஹஸ்னாவே பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார்கள். ஹஸ்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் என கேட்டபோது, உங்களுடைய சாச்சா ஹம்ஸா ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னார்கள். மூன்றாவது முறை இஹ்தஸிபி யா ஹஸ்னா, அல்லாஹ்வுடைய தூதரே யார் என கேட்டபோது, உங்களுடைய கணவன் முஸ்அப் இப்னு உமைரும் ஷஹீதாகி விட்டார் என்கின்றார்கள். அடிக்கு மேல் அடி, மயங்கி விழுந்து விடுகின்றார்கள். எல்லோரும் மதீனாவே கவலையின் உச்சகட்டத்தில் இருந்தபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரானின் 154வது வசனத்தை இறக்கி அருள்கின்றான். சுப்ஹானல்லாஹ். சும்ம அன்ஸல அலைக்கும் மின் பஅதில் கம், நீங்கள் கம் என்பது கவலையினுடைய உச்சகட்டம். யாரினாலுமே அவர்களை அமைதிப்படுத்த முடியாது. அந்த கம்மில் நீங்கள் இருக்கின்ற பொழுது அம்னதன் நுஆஸா, உங்களுக்கு அமைதியாக அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் சிறு தூக்கத்தை உங்களுக்கு தந்தோம். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய உறவுகளே, இரவு நேரம் கடக்கின்ற பொழுது எங்களுடைய குழந்தைகளினுடைய கையில் ஸ்மார்ட் போன். இதனால் உண்மையிலே பாருங்கள், சில செய்திகளை உண்மையிலே இந்த இடத்தில் சொல்வதற்கு போதாது. அவ்வளவு நோய் என்று பரவுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவர் இரவு நேரத்தில் ஒழுங்கான முறையில் தூங்கவில்லை என்று இருந்தால் அவருக்கு சுகர் வரும், பிரஷர் வரும், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், என்சைட்டி, ஃபோபியாஸ், நாங்கள் பேனிக் அட்டாக் என்று சொல்லுவோம், பதட்டம், பயம் எல்லாமே வந்து சேரும். இதில் இருந்து யாருமே விடுதலை பெற முடியாது அல்லாஹ் சொன்ன வழியை தவிர. இரவு நேரத்தில் அமைதியாக தூங்குவோமாக இருந்தால், நாங்கள் இன்று பார்க்கின்றோமா இல்லையா, 5 வயது கடந்ததும் ஒரு சிறுவனோ சிறுமியோ பெட்வெட்டிங், அவர்கள் தூங்குகின்ற அந்த இடத்திலேயே யூரின் பாஸ் ஆகின்றார்கள். இரவு நேரத்தில் ப்ளூ ஸ்கிரீனை பயன்படுத்தி அவர்களுடைய கண் தூங்குகின்றது. கண் டயர்டினால் தூங்குகின்ற பொழுது அவர்களுடைய நரம்பு அவர்களுக்கு மாற்றமாக செயற்படுகின்றது. ஸ்பீச் டிலே, கொன்னில் திக்கு பிள்ளைகள் பேசுவதற்கு காரணமெல்லாம் நாங்கள் இரவு நேரங்களில் அவர்களை ஒழுங்கான நித்திரைக்கு அனுப்பாமையே காரணமாக இருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, நோயின் பால் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை செலுத்தாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதனை அடையாளப்படுத்தினார்களோ அந்த சிறந்த தூக்கத்தின் பால் நாங்கள் செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியமாக இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கேட்டவற்றை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.